அதிகாரிகள் மெத்தனமாக செயல்பட்டு இருக்கிறார்கள் அல்லது இது போன்ற மாஃபியா கும்பலுக்கு உடந்தையாக செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நிர்வாகத்தில் உள்ள குளறுபடிகள் அல்லது நிர்வாகத்தில் உள்ள தேக்கம் எதிர்கட்சிகளால் சுட்டிக்காட்டப்படுகிற போது அதை உரிய முறையில் பரிசீலித்து அதை சீர் செய்ய முதல்வருக்கு பொறுப்பு இருக்கிறது. அத்தகைய பொறுப்புள்ள ஒரு முதல்வராகத்தான் இந்த முதல்வர் இருக்கிறார். எனவே எதிர்கட்சிகளின் கோரிக்கையை அவர் வெறும் அரசியல் என்று பார்க்காமல் அதை கனிவோடு பரிசீலிப்பார், உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று நான் கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் 22 பேர் இதே போல இறந்தாங்க. சிபிசிஐடி விசாரணை தான் நடக்குது. ஆனால் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. எனவே என்னன்னா அரசியல் மூலம் அதிகாரம் இருக்கு எல்லாருமே பண்ணால் இது எல்லாமே ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம். அறிக்கையில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அடிப்படையில் தான் அரசு மதுபான கடைகளை திறந்து வைத்திருப்பதன் மூலம் கள்ளச்சாராயத்தை ஒழித்து கட்ட முடியாது. எனவே பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துங்கள். அப்போதுதான் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்கான செயற்திட்டம் வலுப்பெறும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். சார், இறந்தவங்கள்ல 80% மேல 4ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 3 மணி அளவில் எனது தலைமையில் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சார், இறந்தவங்கள பாதிக்கப்பட்டவங்கள 80% மேல இருக்க எல்லாருமே டெய்லி வேஜ் லேபரர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் கிளாஸினுடைய சோஷியோ கல்ச்சுரல் ஸ்ட்ரக்சர் மாறினா தான் இந்த சிஸ்டம் மாறும், அவங்க பாதிக்கப்படுறது குறையுங்கிறத எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? ஏன் இந்த மாதிரி பாக்கெட் சாராயத்தை குடிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொன்ன பதில், ஒரு பாக்கெட் 60 ரூபாய்க்கு கிடைக்கிறது, டாஸ்மாக் கடைகளில் எங்களுக்கு 60 ரூபாய்க்கு கிடைக்காது. இது ஆகவே கள்ளச்சாராய கும்பல் இந்த எளிய மக்களை குறிவைத்து இத்தகைய ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டு வருகிறது. முதல் காரணம், டாஸ்மாக் கடைகளில் குடித்து பழகி அதற்கு அந்த போதை பழக்கத்திற்கு அடிக்ட் ஆகியிருக்கிற நிலையிலே, அடிமை ஆகியிருக்கிற நிலையிலே அவர்களுக்கு மேலும் கூடுதல் போதை தேவைப்படுகிறது. குறைந்த விலையிலும் கூடுதல் போதையும் உள்ள சாராயம் தேவை என்கிற அந்த வாய்ப்பை கள்ளச்சாராய மாஃபியா கும்பல் பயன்படுத்திக் கொள்கிறது. எனவே அந்த விளிம்புநிலை மக்கள், உழைக்கிற மக்கள், மூட்டை தூக்குகிற மக்கள், பூ வியாபாரம் செய்கிற பூக்கட்டி பொருள் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய அந்த எளிய மக்களை குறிவைத்து இந்த மோசமான நல்ல வணிகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும். அத்துடன் எளிய மக்களின் பொருளாதாரத்தை வளப்படுத்த வேண்டும். அதற்கேற்ப அரசு செயல்திட்டங்களை வர வேண்டும். நாளைக்கு நான் இங்கே தங்கியிருந்து கருணாபுரம் அந்த ஆதி திராவிடர் பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களையும் பிற கிராமங்களில் பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரில் சந்திக்க இருக்கிறேன். அரசு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தில் வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பையும் வழங்க முன்வர வேண்டும். உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு தொழிலாளி இந்த நச்சு சாராயத்தை அருந்தி இறந்திருக்கிறார். அவர் வேற மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு கிடைக்க வேண்டும். ராஜா என்ற ஒரு ஆதரவற்றவர், சென்னையை சார்ந்தவர், அவருடைய தந்தை சாரன் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு யாரும் இங்கே உறவினர்கள் இல்லை. அவரை அனாதை என்று மருத்துவர்கள் அடையாளம் கண்டு சொன்னார்கள். அவருடைய குடும்பத்தினர் யார் என்பதையும் கண்டறிந்து இந்த குடும்பத்தினருக்கு உதவ வேண்டும் என்று கேட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.